ரோலிங் போலாமா? இங்கே நான் தான் கிங்கு, நான் வச்சுதான் ரூல்ஸு. அந்த ரூல்ஸை எச்சத்துக்கு அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருப்பேன். அதை கப்பு சுப்பு கேட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவிட போகணும்னு நினைச்சிங்க, உங்களை கண்டதிடமாக வெட்டி கலைச்சி போட்டுடுவேன். ஹுக்கும் தோனிக்கா ஹுக்கும். அதான் இது தலைவர் பேசுன மாதிரி தெரியல, தலை தோனியே பேசுன மாதிரி இருக்கு. ஜாலி உண்மையா சொல்லுங்க, ஐபிஎல் 2025லேருந்து 27 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ரூல்ஸ் எல்லாமே, முக்கியமாக அந்த ரூல் நம்பர் 7 யார் சொல்லி ரிலீஸ் பண்ணப்பட்டது? டெஃபினட்டாக வந்து அந்த பிசிசி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ஆடணும், ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து லாபம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஆடணும், நம்ம ரூல்ஸ் வேணும், நம்ம வந்து பெரிய அமௌண்ட்ல நம்ம ஆட முடியாது, கவலைப்படாதீங்க, உங்களுக்காக 7 அப்படின்னு சொன்னா 7லயே நாங்கள் புது ரூலை கொண்டு வரோம், நீங்க ஆடணும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அதான் இது நான் முன்னாடியுமே ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், அதுவே நான் திரும்ப சொல்லிடுறேன். ஐபிஎல்லால தோனி வாழல, இல்ல தோனியால தான் ஐபிஎல் வாழுது. எஸ், கிரிக்கெட்டே அப்படிதான் இருக்கு கிட்டத்தட்ட. ஸோ தலை தான் ஐபிஎலோட பிராண்ட்ன்றதை யாராலையும் மறுக்க முடியாது. நான் முன்னாடி சொன்னேன், எகைன் சொல்றேன், எம்எஸ்டி ஃபார் எவர் அப்படின்றது உண்மைதான். ஆமா, நம்ம உள்ள போய் பேசுவோம். நீங்க சொம்புன்னு சொல்றதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் உள்ள நாங்க வச்சிருக்கோம். சொல்லி என்ன சிஎஸ்கேவோட ரிட்டென்ஷன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம், தோனியோட ஏட்டர்ஸுக்கு பதில் சொல்ல போறோம். ஹுக்கும் தோனிக்கா ஹுக்கும். ஓபன் பண்றா. ஓபன். இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்கு. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதேஷ். இன்றுல இருந்து எங்களுக்கு சிஎஸ்கே சொம்புன்னு கண்டிப்பா பேர் வைப்பாங்க. பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம். ஆனா நான் நிறைய திட்டு வாங்கிட்டேன், தமிழ் தலைவாசுக்கு எதிராக பேசி, சென்னை எஃப்சிக்கு எதிராக பேசி, சிஎஸ்கேக்கு எதிராக பேசி, ஏதோ நீங்க மட்டும் தான் சிஎஸ்கே ஃபேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நான் இல்ல நான் வந்து கிரிக்கெட் ஃபேன் தான். இன்னொன்று என்னன்னா, இன்னொன்று நான் சொல்லிடுறேனே, இப்போ வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் ரூல்ஸ்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரூல் நம்பர் 7 வந்து தலை தோனிக்கான ரூல் தான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ட்ரெண்டிங்கு. ஸோ அப்போ வந்து இன்னொரு ஹேஷ்டேக்குமே ட்ரெண்டிங் இருந்துச்சு, தோபி அப்படின்னு சொல்லிட்டு. வயசான கிழவனுக்கு எதுக்குடா போட்டி, எதுக்கு அவனை ரீட்டைன் பண்ணோம், அவன் எதுக்கு ஐபிஎலுக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் வயசான பிளேயரை பார்க்க தான் அவ்வளோ கூட்டமே வருது, மறந்துடாதீங்க. இன்னமும் ஒரு யங்ஸ்டர்ஸ் நடந்து போனால் எவ்வளோ சவுண்ட் வரும்னு தெரியாது, இந்த மனுஷன் நடந்து போனால் எல்லாருக்கும் தெரியும் தோனி இறங்கிட்டாருன்னு. எஸ், ஒன்றும் இல்லைண்ணே, இப்போது இது தோனி ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவார்னு வச்சுக்கோங்களேன், கூடிய சீக்கிரம். அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தெரியும் ஐபிஎலோட லட்சணம் என்னங்கிறது, கண்டிப்பாக தெரியும். அப்படியே ட்ராப் ஆகும். அந்த சீசன் வந்து அவங்க டெலிகாஸ்ட் எவ்வளோ போயிருக்கு, ஐ மீன் வியூவர்ஷிப் எவ்வளோ போயிருக்கு, அவங்களோட டிஆர்பி என்ன, டிக்கெட் எவ்வளோ வித்து இருக்கு, இதெல்லாம் ரிலீஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். கிளியர் எக்ஸ்பிளனேஷனாக இருக்கும். இப்போ புதுசாக வந்திருக்கிற நிறைய 2K கிட்ஸும் சரி, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்குமே இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டிருந்தேன்ல, அதுக்கு வந்து தோனிலாம் ஒரு ஆளா, தோனிக்கு எதுக்கு இவ்வளோ பில்டப்பு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இது நம்மளுடைய தலைவர் ஜெயில ஆடியோ லான்ச்ல பேசுறாரு. இப்போ புதுசாக வந்திருக்க 2K கிட்ஸுக்கு எதுவுமே என்னை பற்றி தெரியாது. இந்த ரஜினிகாந்த் வந்து செடி, நெருப்பு செடியிலேருந்து வளர்ந்த தோனின்றவர் அப்படிதான், அப்படி வந்தவர் தான். இப்போ தெரியாமல் என்ன வேணா பேசலாம் நீங்கள். தோனி இல்லாமல் ஐபிஎல் இல்லவே இல்லைங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னமும் யாராலையும் மறக்க முடியாது என்னன்னா, லைக் இன்சிடென்ட் அதுதான் 2019 கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சிருப்போம். அந்த டேட்டில் நியூசிலாந்து கூட வந்து செமிஃபைனல் ஆடிருப்பாரு. ஸோ அப்போ வந்து கடைசியாக அந்த 50 அடிச்சுட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் நம்ம தலையை பார்க்க முடியல இன்டர்நேஷனல் ஃபார்மேட்டில். ஆனால் இப்போ 1, 2, 3, 4, 5 முடிச்சு இத்தனை வருஷம் நமக்காக ஐபிஎல் ஆடிட்டு இருக்க தலையோட அவ்வளோதான் முடிஞ்சோ, ஓகே ஃபைன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அதான் நான் கார்டு போட்டு எகத்தலமா பண்றீங்க, இண்டே கிடையாது. ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி தானே, அவருக்கு ஐபிஎல் ஆடி தான் அதை வச்சு சம்பாரிச்சு தான் வாழ்க்கையை நடத்தணுங்கிற அவசியமே கிடையாது. அவர் ஆடுறது ஃபேன்ஸுக்காக மட்டுமே தான். அவரால் தான் இப்போ ஐபிஎல் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொன்னால் அதுதான் கண்டிப்பாக இங்கே உண்மை. எக்ஸாக்டாக இதுதான் ரீசன். அவர் வந்து அவர் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க போல, அவருக்கு ஏதோ வெளியே பொழைக்கிறதுக்கு வழி இல்லை, நல்லா இன்னும் ஆடிட்டு இருக்காரு, வயசாடி ஒரு ஆடு பண்ணா போதும், அவரு ஒரு போஸ்ட் போட்டா போதும், ஐபிஎலுக்கு ஒரு ஆட் பண்ணா போதும், அவரு முடிஞ்சு போச்சு. அவர் ஜாலியா மென்டாரா உட்காந்துட்டு போயிருவாரு. அவரை பிடிச்சி தூக்குறதுக்கு எத்தனையோ டீம் சைட் பண்ணிட்டு இருக்காங்க. மென்டாரா ஓனரே ஆடிட்டு இருக்காரு ஆர்சிபில. நாங்கள் ஏதாச்சும் கேட்டோம். தோனி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆடுவார். அடுத்த சீசன் கூட ஆட வாய்ப்பு இருக்கு. அவர் நல்லா தான் ஆடுறாரு, பேட்டிங் சைக்கிள் நல்லா தான் இருக்கு, ஃபினிஷிங்கும் பண்றாரு, கீப்பிங்கும் பண்றாரு. தோனியை பத்தி ரிவ்யூ பண்றது கிடையாது தம்பி, நம்ம கிடையாது. அந்த ஆள் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கான், ப்ரூவ் பண்ண அவசியமும் கிடையாது. அந்த ஆள் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு கண்டினியூவா. போன வாட்டிலாம் என்னடா இந்தியன் கேப்டன் ஃபியூச்சர் சொல்லிட்டு இருந்த ஆர்டிக் மீடியா வர 3 6 போகும்போதெல்லாம் சதற விட்ட பண்ண நம்ம எல்லாருமே. அப்புறம் என்ன தோனி லெஜெண்ட், விட்டு அடுத்து வேற ஏதாவது சொல்லு லெஜெண்ட். அவரை பத்தி இந்த பேட்டிங் நல்லா இருக்கு, விக்கெட் கீப்பிங் நல்லா இருக்கு, அதெல்லாம்
அதுக்காக இல்லைண்ணே, இந்த இப்போ தோனியோட ஹேட்டர்ஸா சுத்திட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் யாருன்னா அந்த தோனியோட சக்சஸை பார்த்து நம்மளால ஆக முடியலன்னு நினைக்கிறவங்க தான். இது நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன், அப்படிப்பட்டவங்க தான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இப்போ தோனியோட ஹேட்டர் ஆவாங்க. ஆனா இங்க உண்மையை சொல்லணும்னா தோனி சாதிச்சது நிறையவே இருக்கு. இதுக்கப்புறம் அவருக்கு சாதிக்கணும்னு எதுவும் கிடையாது. ஃபேன்ஸுக்காக அவர் ஜாலியா ஆடிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அண்ட் அவரை ரீடைன் பண்றதுக்கு, அவர் ஆடணும்னு சொல்லிட்டாருன்னா அவர் ரீடைன் பண்றதுக்கு எத்தனை ரூல்ஸை வேணா ஐபிஎல் மாத்துவாங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை வேணா பிசிசிஐ பண்ணுவாங்க. இதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அதற்காக மட்டும்தான் இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. எஸ், இப்போ இந்த சேஞ்சஸ் ஒரு பக்கம் இருக்கையில எம்எஸ்டி உள்ள வந்துருவாருன்ற டவுட் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சு போச்சு. எம்எஸ்டி கன்ஃபார்ம் உள்ள இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனா இதெல்லாம் தாண்டி இப்போ அந்த 18, 14, 11ன்ற ரேஞ்ச் வரல யாரை வந்து பிக் பண்ண போறாங்க, யாரை வந்து வெளில விட போறாங்க, ரிட்டைன் பண்ண போறாங்கன்னு ஒரு क्वेश्चन இருக்கு. சோ என்னோட ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் 3 நான் சொல்லிடுறேன். இவங்க 3 பேரையும் மேபி இந்த ஸ்லாட்ல அவங்க வந்து ரிட்டைன் பண்ணலாம். ஒன்னு வந்து நாங்க இவ்வளவு நாள் பேசின தோனி வந்து 4 கோடி, அதாவது அன்கேப்டு பிளேயரான ரிட்டைன் ஆயிடுவாரு. ஆமா, அது ஒண்ணு. சோ இது இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்லாட் 18 கோடி, 14 கோடி, 11 கோடி யார் ரிட்டைன் பண்ணுவாங்க? இங்க வந்து 18 கோடி நீங்க ருத்ராஜ் கொடுப்பீங்களா, ஜடேஜா கொடுப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பட் கேப்டன் ருத்ராஜுக்கு தான் 18 கோடி கொடுக்கணும். ஃபியூச்சர் அவர் தான். ஏன்னா இப்போ ஆல்ரெடி T20 ரிட்டையர் ஆயிட்டாரு ஜடேஜா. எவ்வளவு நாள் ஆட போறாருன்னு தெரியல நமக்கு. அப்படி இருக்கிறப்போ அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்லாட் அப்படிங்கிறது கொடுக்க முடியாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். எஸ், டெஃபினட்டா வந்து அவருக்கு வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து ஐகானா அவர் தான் பார்ப்பாங்க. அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் கேப்டன். ஸோ இந்தியன் டீம்ல வாய்ப்பு கிடைக்காட்டுமே சென்னையில நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு பிளேயர் தான் நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட். ஆப்வியஸ்லி அவருக்கு ஃபர்ஸ்ட் பேமெண்டா 18 கோடி கன்ஃபார்ம் போயிடுவாங்க. ரெண்டாவது 14 கோடி அப்படி எடுத்து வச்சுன்னா டவுட்டே வேணாம், தளபதி ஜடேஜாக்கு தான் போவாங்க. பிகாஸ் அவர் தான் வந்து சென்னையோட அடுத்த பிராண்ட். அதாவது தோனி உள்ள இருக்கும்போது எவ்வளவு ஒரு சவுண்ட் கிடையாது, ஜடேஜாவுக்கு அந்த சவுண்ட் கிடைச்சிருக்கு. யாரால தான் மறக்க முடியும்? நம்ம லாஸ்ட் ஐபிஎல்ல வந்து அவர் ஃபினிஷ் பண்ணி கொடுத்ததெல்லாம் மறக்க முடியாது. ஸோ இங்க வந்து தோனிக்கு அப்புறம் ரைனாக்கு ஒரு ஃபோக்கஸ் இருந்துச்சு. இந்த ரைனா ஃபோக்கஸ் அப்படியே ஜடேஜா தூக்கிட்டு போயிட்டு தான் சொல்லுவேன். அதனால ஜடேஜா 2வது இடத்துல கண்டிப்பா 14 கோடி வாங்குவார். 3வது இடம் தான் ஒரு கொஸ்டினான இடம். ஒரு 11 கோடிக்கு யார் போவா, எந்த பிளேயர் வந்து நிப்பாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ்ல? ஒருவேளை வந்து சொல்லிடுறேன், ஒருவேளை வந்து தீபக் சகர் உள்ள வருவாரா, இல்ல வேற யாராவது பண்ணுவாங்களா? என்னுடைய ஒரே சஜஷனும் உன்னோட சஜஷன் அதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். பத்திரனா மேபி போலாம் அப்படின்ற ஆப்ஷன். எக்ஸாக்ட்லி. ஏன்னா பத்திரனா தவிர இங்க வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவம் துபே, கான்வே, ரச்சின் ரவீந்திரா, சோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி தீபக் சகாருமே நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா அவரையுமே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் முகேஷ் சௌத்ரியுமே ஆப்வியஸ்லி. ஆனா 11 கோடிக்கு முகேஷ் சௌத்ரி வந்து அன்கேப்டுல நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2 அன்கேப்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தோனி கூட சேர்ந்து வேணா அவரையுமே சைன் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அந்த ஆப்ஷன் இருக்கு. பட் இங்க வந்து 3 பேரை மட்டும் தான் சிஎஸ்கே வந்து ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எக்ஸப்ட் தோனி. அதாவது தோனியோட சேர்ந்து 4 பேர் ரிட்டைன் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்த ஆப்ஷன் அவங்க 18 கோடி. சிவம் துபேவோ, கான்வேவோ, ரச்சின் ரவீந்திராவோ இல்ல டேரல் மிச்சலோ யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த 18 கோடிக்கு ஒத்து கிடையாது. போட்டாங்கன்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் வேல்யூ மொத்தமா குறையும். உங்களுக்கு தெரியும் 120 கோடி தான் ஒரு டீமுக்கு கொடுத்திருக்க அமௌண்ட். அது அப்படி ஒரு வேளை 18 கோடி நான் தூக்கி இந்த பிளேயர் மேல கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா மொத்தமா அடி வாங்குவாங்க. இந்த பிளேயருக்கு நம்ம 12 கோடி கொடுத்துருக்கோம். இப்ப சிவம் துபே நீங்க சொல்றீங்க 4வது இடத்துல சிவம் துபே எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது 18 கோடி போகும்போது மேல 2வது இடத்துல 14 கோடி, 3வது இடத்துல 11 கோடி வாங்கினது கொஸ்டினபிள் ஆவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்னு 18 கோடி ஒரு பிளேயர் மேல போட்டோம்னா என் பர்சனல் வேல்யூ மொத்தமா குறையுன்றது இன்னொரு பக்கம். நான் ஆக்ஷன்ல போயிட்டு ஏற்கனவே சாரி ஃபார் சென்னை சூப்பர் கிங், இது உண்மைதான், உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங் ஆக்ஷன்ல போனாலும் வழக்கம் போல மிச்சர் தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்கையில இந்த மாதிரி வேலை பண்ணுவாங்களா? ஆனா என்னதான் வந்து இப்படி இருந்தாலுமே சென்னை சூப்பர் கிங் இந்த ஆக்ஷன்ல ரொம்ப தெளிவு தான். நான் சொல்லுவேன், எப்பயுமே சரி ப்ராப்பரா ஸ்கெட்ச் போட்டு போவாங்க. அதனால டெஃபினட்டா சொல்றேன் 4வது ஆப்ஷன் பக்கம் போக மாட்டாங்க. ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இப்படி ஒரு தோணுச்சுன்னா, நீங்க சொல்ற மாதிரி சிஎஸ்கே ரொம்ப டிஃபரெண்டா யோசிக்க கூடியவங்க. இவங்க ஏன் இப்படி யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேருக்கு 18 கோடி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ருத்ராஜுக்கும் ஜடேஜாவுக்கும் 18 கோடி கொடுத்துட்டு 14 கோடி பத்திரனாவுக்கும் 11 கோடி தூபேக்கும் கொடுத்தா அது ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா சென்னை சூப்பர் கிங் யோசிப்பாங்களான்னு தெரியலையே. அதான் ஒரே ஒரு ஆர்டிஎம் மட்டும் அவங்க மிச்சம் வச்சுக்கலாம்ல. 4-5 பேர் ரிட்டைன் பண்ணலாம். அப்படி ஒரு ஆப்ஷன் ஆர்டிஎம் யூஸ் பண்றது தான். ஆனா ஜடேஜாவுக்கு 18 கோடி வேணுமா? அதுவுமே என்னோட கேள்விதான். ஏன்னா அவர் நீ சொல்ற மாதிரி ஆனா இப்ப அவருமே அடுத்த தோனி மாதிரி தான். ஏன்னா அவருமே தொடர்ந்து ஆட தான் போறாரு. ரீசெண்டா T20 எதுவுமே பண்ணல. T20 அப்போ ஒரு மேட்ச் வச்சு நீ சொல்லக்கூடாது. அப்படி பார்த்தா விராட் கோலி தான் ஒண்ணுமே. அதான் ஒரு மேட்ச் ஃபைனல்ல வச்சு பண்ணக்கூடாது. அப்ப விராட் கோலி மட்டும் பண்ணாருன்னா நிஜமாவே ஜடேஜாவோட T20 ரெக்கார்டு வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு T20 இன்டர்நேஷனல் வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கான ரீசனுமே எடுத்துட்டு வரணும்னு சொல்லலன்னா 18 கோடி அவரு ஒர்த் இல்ல, வேல்யூ கூட அவ்வளவு வேல்யூ இல்ல, ஒர்த் இல்லனே சொல்லலாம், தாராளமா சொல்லலாம். ஜடேஜா மேல திட்டுறாங்க ஒண்ணு எப்படி ஒண்ணு இருக்கலாம்னு சொல்லிட்டு ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்க. சிவம் துபேக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட ரிக்வெஸ்ட். நீங்க வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி நம்ம சொன்ன மாதிரி அந்த 4 ரிட்டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 ஆர்டிஎம் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கும். அதுல வந்து சிவம் துபே, கான்வே, ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் சிவம் துபே, ரச்சின் ரவீந்திரா. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா நான் ஓப்பனரா பாக்குறேன். இங்க கான்வேக்கு நீங்க அவ்வளவு போவீங்களான்னு கேட்டீங்கன்னா
டவுட்டபிள் தான். ஏன்னா கான்வே வந்து ஃபியூச்சர் பெருசா இல்ல. ஆனா ரச்சின் ரவீந்திரா ஃபியூச்சர் ஒரு அட்டாக்கிங் பிளேயர், செம ஓப்பனர். சென்னை சூப்பர் கிங் பொறுத்த வரைக்கும் சரியான ஓப்பனர்ஸ் எப்பவுமே வச்சிருப்பாங்க. ஆப்வியஸ்லி டவுட்டே வேணாம். மேத்யூ ஹைடன் ஆகட்டும், இந்த பக்கம் வந்து பிரெண்டன் மெக்கலம் ஆகட்டும், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஷேன் வாட்சன் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு அட்டாக்கிங் பிளேயர் எப்பயும் ஓப்பனிங்ல வச்சிருப்பாங்க. ஸோ அதனால ரச்சின் ரவீந்திரா வச்சிருந்தாங்க. போன வாட்டி ஒர்க் அவுட் ஆகல, பட் இருந்தாலும் ஃபைனல் ஒர்க் அவுட் ஆச்சு. மேபி ரச்சின் ரவீந்திரா புஷ் ஆன் பண்ணலாம். ஏன்னா கான்வே நீங்க சொல்ல ஸ்டேபிளா எடுத்து வந்தாங்கன்னு சொல்லிட்டு ரச்சின் ரவீந்திரா மேல அதீத நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அவர் மேல உங்களுக்கு இருந்தா போதாது, அவங்களுக்கு இருக்கணும். இருக்கும் நம்பிக்கை எனக்குடா. யங்ஸ்டர் வளர்த்துறது தானே தோனி நிப்பாரு எப்பயுமே. கரெக்ட் தான், பட் அந்த வேல்யூ அவர் எவ்வளவு போறாருங்கிறத பொறுத்து தான். ஓகே ஓகே. டேரல் மிச்சல் மாதிரி பெரிய அமௌண்ட்லாம் கொடுத்து எடுத்துட்டு வர முடியாது. ஸோ எடுத்துட்டு வந்தாலும் வேஸ்ட்டு. இது இல்லாம யங்ஸ்டர்ஸ் ஆன என்ன வீடியோல இது இல்லாம யங்ஸ்டர்ஸ் ஆன ராஜவர்தன் அங்கரேக்கர் தான் பேச்சு போயிட்டு இருக்கு. ஆட வச்சதே இல்ல பெருசா. அவர் மேட்ச் ஆட விட்டாங்க, 2 விக்கெட் கூட எடுத்தாரு. முகேஷ் சௌத்ரி, சமீர் ரிஸ்வி, இந்த 3 பேர் இருக்காங்களே. அன்கேப்டி உங்களுக்கு யூஸ் பண்ணலாம்ல. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுதுடா தம்பி. அன்கேப்டியாச்சும் ட்ரை பண்ணலாம், 4 கோடி தானே. ஆனா அவ்வளவு போடலாம் வெளில. தீபக் சகார் ஓகே. இல்லைன்னா ராஜவர்தன் அங்கரேக்கர் எதுவும் பார்த்ததுனால தான் அவர் வந்து ரீடைன் பண்ணிருந்தாங்க. அவர் நெட் பிராக்டிஸ் நிறைய பார்த்து தோனி கூட டிராவல் பண்ணிருந்தாரு. அதனால சமீர் ரிஸ்வியுமே அவங்க வந்து ரீசெண்டா அவரோட பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்கு. முகேஷ் சௌத்ரியுமே ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் பேசர் தான். ஸோ அதனால கேட்கறேன், ஏன் வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு. முகேஷ் சௌத்ரி ஓகே, லெஃப்ட் ஆர்ம் பவுலரா பார்க்க முகேஷ் சௌத்ரி. ஆனா இவங்க வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்ன யோசிக்க போறாங்கன்னா, மேபி சென்னை சூப்பர் கிங் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் வச்சுட்டு ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்ஷன்ல வந்து சின்ன கல், அதாவது சின்னதா லாபத்தில் எடுத்துக்கலாம் கூட பிளான் பண்ணலாம். ஏன்னா எப்பயுமே சென்னை சூப்பர் கிங் ரிலீஸ் பண்ணாலுமே திரும்ப அவங்க எடுப்பாங்க. ஆனா அந்த ஏலத்துல கம்மியான பட்ஜெட்ல எடுத்து தக்க வச்சுப்பாங்க. இது ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் சென்னை சூப்பர் கிங் இன்னொரு விஷயம் பிளான் பண்ணலாம். அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயரை வந்து கன்ஃபார்மா எடுக்கணும்னு பிளான் பண்ணுவாங்க. புவனேஸ்வர் குமார். ஆமா மூவி நானுமே இது வந்து மூவியை வந்து யாருமே கெஸ் பண்ணவே இல்லை சிஎஸ்கே வந்து போவாங்கன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு என்னமோ தோணிட்டு இருக்கு, சப்போஸ் எஸ்ஆர்ஹெச் வந்து புவனேஸ்வர் குமார் ரிலீஸ் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. த்ரோ அவுட். ஏன்னா சமி கிடைப்பாரான்னு சத்தியமா தெரியாது, பட் மூவி கிடைக்க வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல. சமி கிடைப்பாரான்னு என்ன பத்தி நானா தான் சொல்றேன். ஜிடி ரிலீஸ் பண்ணலாம் வாய்ப்பு இல்லைங்க. நீங்க பேசாம யோசிக்காதீங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குண்ணே, ஒரு பக்கம் புவனேஸ்வர் குமார், இன்னொரு பக்கம் தீபக் சகர் கூட பத்திரனா அந்த அட்டாக் வந்து செஞ்சிருவாங்கல்ல. செம ஸ்விங் கண்டிஷன்ல 2 பேருமே ஸ்விங் பண்ணுவாங்க. ஸ்விங் பவுலர் அவரு. அண்ட் புவி நம்ம தோனியோட கையில இருக்கும்போது அவர் சூப்பரா இருந்தாரு அவரு. ஆனா ரிட்டென்ஷன் பத்தி நம்ம பேசிட்டோம். 4 5 அவங்க பண்ணிடுவாங்க. அண்ட் கடைசி டேட் நான் சொல்லிடுறேன், அக்டோபர் 31க்குள்ள ரிட்டென்ஷனுக்கான லிஸ்ட் எல்லாமே ரிலீஸ் பண்ணோம். அண்ட் அந்த அக்டோபர் 31க்குள்ள யாராச்சும் கேப்டு ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து கேப்டு பிளேயரை தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்எஸ்ஜிக்கு ஆப் வச்சிருக்கு, எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆப் வச்சிருக்கு. ஏன்னா மயங்க் யாதவும் நம்மளோட நிதிஷ்குமார் ரெட்டியும் வந்து ஸ்குவாட் எடுக்கப்பட்டிருக்காங்க பங்களாதேஷுக்கு எதிராக. அக்டோபர் 31க்குள்ள அவங்க டெபியூட் ஆயிட்டாங்கன்னா அவங்க கேப்டு, அன்கேப்டில் சைன் பண்ண முடியாது. அவ்வளோதான். ஸோ இந்த ரூல்ஸ் நான் சொல்லிக்கிறேன். அண்ட் கூடவே இப்போ சிஎஸ்கேல இன்னொரு ஆப்ஷன் நம்ம மறந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டை கூட பேசியிருந்தோம் ஒருத்தன், துஷார் தேஷ்பாண்டே கூட நம்ம எடுக்கலாம்ல. எடுக்கலாம். அதான் சொல்லி டீமை விட்டு எடுக்கலாம். டேய் யாரா அவன் துஷார் தேஷ்பாண்டே திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவாங்க? ஜெய் சும்மாறா